different component of centrifugal pump. Centrifugal pumpல என்னென்ன காம்பனன்ட் இருக்கு? இதுக்கு பேர் வந்து சென்ட்ரிஃபியூகல் பம்ப். சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ல சில்ட்ரு பார்ட்டில் அங்கே வந்து சாஃப்ட் அட்டாச் ஆகிடும். இந்த சாஃப்ட்ல வந்து ஓகே தேர் இஸ் அ ரோட்டரி மோஷன் மெக்கானிக்கல் எனர்ஜி இம்பர்டட் வந்து சாஃப்ட். வெளியே வந்து மோட்டரை வச்சோ ஒரு இன்ஜினை வச்சு இந்த சாஃப்ட்வேர் சுற்றுவோம். இந்த சாஃப்ட்வேரோட பெரிஃபெரியில் அவுட்டரில் நீங்கள் வந்து ஒரு ரொட்டேட்டிங் பார்ட் இருக்கும். திஸ் இஸ் நோன் அஸ் வேவ்ஸ் ரொட்டேட்டிங் ரோட்டர். ஏன்னா சுத்தத்துலேயே அது சுத்தம். ஸோ இட் இஸ் நோன் அஸ் ரோட்டர். இந்த பம்பை பொறுத்த வரைக்கும் ரோட்டருக்கு என்ன நம்ம பேர் கொடுப்போம்னா இம்பல். இதுவே வந்து பிரான்சிஸ் டர்பைன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அதுக்கு பேர் வந்து ரன்னர்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இம்பலருக்கு அடுத்து நம்ம என்னன்னா ஸ்டேட்டர் கைடு வேவ்ஸ். பேர் என்னது கைடு. இம்பலருக்கு அவுட்டர்ல இதுக்கு இம்மீடியட்டா அடுத்து இங்க இருக்கு பாருங்க. இந்த வந்து இன்னர்ல போற இந்த லைன் திஸ் இஸ் ரோட்டர். இந்த அவுட்டர்ல இருக்கிற இது வந்து என்னது கைடு வெயின்ஸ். இது வந்து நிலையாக ஸ்டேட்டர் கைடு வெயின்ஸ் ஆர் ஸ்டேட்டர். இதுக்கப்புறம் வெளியே உங்களுக்கு வந்து ஒரு கேசிங் இருக்கு இல்லையா, அது அவுட்டர் பார்ட் ஹேட்ச் லைன். இது வழியாக ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகி பம்புக்கு, இது பம்போட அவுட்லெட் ஆஃப் பம்ப் வெளியே போகிறது ஒரு கேசிங் வழியாக வெளியே போகும். இந்த கேசிங் வந்து வால்யூம் கேசிங். வால்யூம் கேசிங் ஆர் ஸ்பைரல் கேசிங். இங்கே வந்து சில கேசஸில் வந்து இப்போ பம்பில் சென்ட்ரிஃபியூகல் பம்பில் இந்த கைடட் வேன்ஸ் இருக்கும், இல்லை இல்லாமல் கூட இருக்கும். கைடட் வேன்ஸோட வேலை என்ன அண்ட் ஸ்பைரல் கேசிங்கோட வேலை என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இம்பலர் என்ன பார்க்கணும். இம்பலர் சுற்று இல்லையா, இட் இஸ் கண்டினியூஸ்லி இன் அ ரோட்டரி மோஷன். இந்த இம்பலர் வழியாக உங்களுக்கு ஃப்ளூயிட் என்டர் ஆகும். ஸோ இந்த இம்பலரோட ஏரியாவை பாருங்கள். இது வந்து என்னது டைவர்ஜிங் ஏரியா. Area is gradually increasing. So fluid enter into the rotor. Impeller உள்ளார enter ஆகி இம்பலர் விட்டு வெளியே வரும்போது என்ன ஆகும், இது வந்து டைவர்ஜிங் ஏரியாவாக இருக்கிறதுனால ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், வெலாசிட்டி குறைஞ்சிருக்கும். ஸோ இம்பலரோட இன்லெட்டில் உங்களுக்கு வந்து ஃபீட் வித் ஹை வெலாசிட்டி பட் லோ ப்ரெஷர். பட் இம்பலரோட அவுட்லெட் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வெலாசிட்டி குறையுது, ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது. தட் மீன்ஸ் ப்ரெஷர் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தேர் இஸ் அ கைனடிக் எனர்ஜி ஆல்சோ. வெலாசிட்டி இருக்கும், வெலாசிட்டி குறைஞ்சிதான் இருக்கும், வெலாசிட்டி கம்ப்ளீட்டாக குறையாது. ஸோ இம்பலருக்கு அடுத்து அது எங்கே போகும்னா இஃப் தேர் இஸ் அ கைடு வேன்ஸ் ஆர் ஸ்டேட்டர், இம்பலர்லேருந்து நேராக இங்கே ஃபீட் இருக்கு ஆகும். அந்த கைடு வேன்ஸ் ஆல்சோ த டைவர்ஜிங் போகும். டைவர்ஜிங் பார்த்தோன்னா ஃபர்தராக இங்கே என்ன ஆகும், கைனடிக் எனர்ஜி குறையும் அண்ட் த ப்ரெஷர் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். கைடு வேன்ஸை விட்டு அந்த ஃபீடு வெளியே வருது இந்த ஸ்பைரல் கேசிங். ஸ்பைரல் கேசிங் வெளியே போகும்போது இந்த ஸ்பைரல் கேசிங்கில் கூட உங்களுக்கு வந்து ஸ்பைரல் கேசிங்கோட ஏரியா வந்து கிராஜுவலாக கிராஸ் செக்ஷன் வழியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எகெயின் இந்த ஸ்பைரல் கேசிங்லேயும் உங்களுக்கு ஏரியா கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுனால எகெயின் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து மேக்ஸிமம் ஆகும். The outlet of the pump we get maximum pressure. That means maximum pressure energy, minimum kinetic energy. So here the guide vane and spiral casing act as diffuser.